யாரா புதுசாக வந்து உட்காந்துருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாம், நாங்கள் புதுசு தான். ஆனால் உங்கள் மூலமாக ப்ளஸ் ஆக போகிறோம். ஓகே, இவ்வளோ பேசுறியா, ஆனால் நீ என்ன தான் கிழிக்க போகிற அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆமாம், இந்த ஃபாரின் கண்ட்ரியில் நிறைய சீரீஸு இந்த மாதிரி காமிக்ஸு ஏகப்பட்டது க்ரியேட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை, அவங்க மொழியை க்ரியேட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு பேசிக்காகவே நம்மளுக்கு காமிக்ஸ்னால் பிடிக்கும். அப்படி பிடிக்கும்போது நம்ம வந்து ஓகேப்பா இது பார்க்கலான்னு போவோம். ஆனால் என்னென்னா நம்மளுக்கு அந்த மொழி தெரியாது. அப்படியே பல்பு வாங்கிட்டு உட்காந்துப்போம். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்காக பண்ண போகிறேன். அந்த ஃபுல்லாக அந்த மொழி அப்படியே கற்றுக்கிட்டு, சத்தியமாக அந்த மாதிரி நினைக்காதீங்க, அது அப்படியே கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு நம்ம மொழியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு வெடிய உட்காந்து தணர படித்து உங்களுக்காக நீ சொல்ல போகிறோம். நான் தான் உங்கள் கார்த்திக். நான் மட்டும் இல்லை, எங்கள் அக்காவும் இங்கே இருக்காங்க. நான் தான் பிரியா. இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு கதை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வணக்கம், இதுதான் உங்கள் ஜிப் சொல்லி கமெண்ட்ரி. இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம்னா ஒரு காமிக்ஸை பற்றி பேச போகிறோம். அந்த காமிக்ஸ் பேர் மிட்நைட் பாப்புலர். ஓகே, இந்த ஸ்டோரிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த ஆத்தர் பேர் வந்து லில்லி டஸ்க். இது ஃபஸ்ட்டு ஒரு வெப்டூன் காமிக்ஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வெப்டூன் காமிக்ஸ்னால் இப்போ ஒரு ஆப் இருக்கும்ல, அந்த வெப்டூன் ஆப்பை அந்த ஆப்பில் படிப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு காமிக்ஸ் தான். ஓகே, வந்து அந்த மாதிரி காமிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இது நாவலாக ரிலீஸ் பண்ணாங்க. September 2, 2017 வந்து நாவலாக எப்பயுமே கட்டாக அப்படி பேப்பர் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி படிக்கிற மாதிரி ஒரு நாவலை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே வேறு லெவலில் ஒரு பிக்சர்லாம் போட்டு ஸ்லைட் பண்ணி காமிக்ஸ் மாதிரி படிப்பீங்களே, அந்த மாதிரி ரிலீஸ் பண்ண November 23, 2019 ஒரு காமிக்ஸாக ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இதெல்லாம் எப்படிலாம் இருக்கும், வேறு லெவலில் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, சும்மா வேறு லெவல் தக்காளி அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கதையில் நான் சொல்ல போகிறதுல எங்கள் அக்கா தான் சொல்ல போகிறாங்க. உங்கள் கதைக்குள்ளே போகலாம். இந்த காமிக்ஸ் பார்த்தீங்கன்னா சீசன் 1 முடிச்சு சீசன் 2 போயிட்டுருக்கு. சீசன் 1 வந்து 58 எபிசோட் முடிஞ்சிருக்கு. சீசன் 2 வந்து போன வாரம் சனிக்கிழமை தான் ரிலீஸ் பண்ணாங்க. 3 மாதம் கழிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நானும் எப்படா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி, இந்த காமிக்ஸ் எப்படா இருக்கும் அப்படின்னு பார்ப்பீங்க. இந்த காமிக்ஸ் வந்து ஒரு கேங்ஸ்டர் மாஃபியா அந்த மாதிரி கூட சொல்லலாம். கேங்ஸ்டர் மாஃபியானா ஃபுல்லாக ஃபைட்டு தான் இருக்கும்னு நினச்சிடாதீங்க. இதில் ரொமான்டிக் இருக்குது. ரொமான்டிக் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த காமிக்ஸோட கேரக்டர்ஸ் பார்ப்போம். அதாவது மெயின் கேரக்டர்ஸ், ஹீரோ ஹீரோயின். ஹீரோ பேர் டோரா, ஹீரோயின் பேர் பாப்பி லேண்ட். ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் எப்படி கூப்பிடுவாங்கன்னா பாப்பின்னு கூப்பிடுவாங்க. ஓகே, ஹீரோ எந்த மாதிரினா ஒரு மாஃபியா, ஒரு சீக்ரெட்டான மாஃபியான்னு சொல்லலாம். அதாவது கேங்ஸ்டர், ஒரு அண்டர் கிரவுண்டில் வேலை செய்கிற மாதிரி ஒரு ஹீரோ. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டுங்க. அப்படியே ஒரு வேலைக்கு போயிட்டு வர சாதாரண பொண்ணு. பாப்பியோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருக்கும். ஆனால் டோரா லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அடிதடி அப்படி இப்படின்னு இருக்கும். நம்ம ஹீரோ வந்து எப்பயுமே வந்து வெளியில் போனால் அவ்வளோலாம் இருக்க மாட்டேன், டெரராக இருப்பார். எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க, ஐயோ டோரா வராரா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஹீரோ. இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணுறாங்க, பாப்பி வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டோராவை மாத்துறா, அதுதாங்க இதில் இருக்கிற கதையே. ஓகே, நீங்கள் இந்த கதையை நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கலாம், நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஆனால் நானே நிறைய தடவை படிக்கும்போது இதில் இருக்கிற இங்கிலீஷெல்லாம் எனக்கு கொஞ்சம் புரியவே புரியாது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, புரியாதவங்களுக்காக இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறோம். இன்றைக்கி சொல்ல போகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு சாப்டரை பற்றி தான் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்டர்னா ஹீரோ ஹீரோயின் எப்படி மீட் பண்ணுறாங்க, அதுதான் இதில் இருக்க ஃபஸ்ட் எபிசோடு. வாங்க எபிசோடில் போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எபிசோடில் ஹீரோயினை காட்டுறாங்க. அதாவது நம்ம பாப்பியை காட்டுறாங்க. பாப்பி வந்து ஒரு டோருக்கு முன்னாடி நிற்கிறா. அந்த டோருக்குள்ளேருந்து சிரிக்கிற சத்தம் அந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கு. ஏதாவது 2 பேர் பேசுகிற மாதிரி கேட்டுட்ருக்கு. அப்போ வந்து உள்ளே 2 பேர் இருக்காங்க, ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு சொல்கிறா ஃபஸ்ட்டு, எப்படி ஜூலியர் நீ எப்போ பார்த்தாலும் எனக்கு கிச்சு மூட்டுற ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டே இருக்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஏன்னா எனக்கு அந்த ஸ்பாட்டை ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். நீ எனக்கு கிண்டல் பண்ணாத ஜூலியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறான். திடீர்னு நம்ம பாப்பி டோர் ஓப்பன் பண்ணி இதை கேட்டுறான். ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த பையன் வந்து திடீர்னு பாப்பி அப்படின்றான். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் வந்து, பேப் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நீ இங்கே என்ன பண்ணுற, நான் வந்து நீ இங்கே வருவேன்னு நினச்சே பார்க்கலையே, இன்றைக்கி நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு வந்து கேட்குறான் அந்த பையன். யாருன்னு அந்த பையன் பார்த்தானா, அந்த பையன் வந்து பாப்பியோட பாய் ஃப்ரெண்ட். அவங்க 2 பேர் சீட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. பாப்பி வந்து சீட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஓகே, அந்த பொண்ணு சொல்கிறா, ஓ இன்னைக்கு உனக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க போல இருக்கு, இவ தான் உன் ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா, அதை எப்போ பார்த்தாலும் ஒருத்தி சொல்லிகிட்டே இருப்பாள், நான் வந்து ரெடியாக இல்லை அப்படின்னு சிரிக்கிறான் அந்த பொண்ணு. அதுக்கு வந்து அந்த பையன் சொல்கிறான், நீ கொஞ்சம் வாயை மூடி மீமி அப்படின்னு. பையன் சொல்கிறான், பேப் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, சத்தியமாக நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறான். மீமி வந்து என் பிளேஸில் வந்து
ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கா, நான் அவளுக்கு வந்து காலேஜ் அசைன்மெண்ட்காக ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். நான் வந்து நீ கால் பண்ணாமல் வரலன்னு நினைக்கல பேப் அப்படிங்கிறான். நான் அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்கிறா, ஐ டிட், நான் பண்ணேன் அப்படிங்கிறா. பட் நீ வந்து ஆன்சரே பண்ணலை, நான் அதனால் வாய்ஸ் கால் மட்டும் அனுப்பினேன். நான் நினைக்கிறேன் நீ ரொம்ப பிஸியாக இருப்ப, லெசன் எடுத்துகிட்டு இருக்க பிஸியாக இருக்கேன்னு நினைக்கிறேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திருப்பி போயிடுறா பாப்பி. நான் எங்கேயாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். கதவை டப்புன்னு சாத்திட்டு போயிடுறான். அதுக்கு வந்து நம்ம அந்த பையன் சொல்கிறான், வெயிட் பாப்பி நில்லு அப்படிங்கிறான். அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்கிறா, நீ அவளை போவிடு பேப், அவள் நீ பிரேக்கப் பண்ணேன்னு சொன்ன அந்த நியூஸ் அவளுக்கு சொல்லணும்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறான். அதோட அந்த சீனை முடிச்சிடறாங்க ஒரு 2 பேர். அதுக்கு வெளியில் அந்த டோருக்கு வெளியில் பாப்பி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஷெட் அப்படின்னு திட்டிக்கிறான். அவளுக்கு ரொம்ப கோவம் தாங்கவே முடியல, அழுகையும் வருது அவளுக்கு. ஓகே, அவள் என்ன சொல்கிறாங்க, அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதனால் அவளை அழுகையே கட்டைப்படுத்த முடியல, அவளுக்கு அழுக வந்துட்டே இருக்குது. ஓகே, நான் வந்து அந்த சீட்டிங் ஜெருக்கு முன்னாடி அழக்கூடாது, நோ அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. அவள் அப்படியே அழுதுகிட்டே வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்கே, டேமேட் அப்படி சொல்கிறான். அவன் மனசில் என்ன நினைக்கிறான்னா, நான் ஜூலியர் கிட்ட வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் வரைக்கும் என் கூட வர முடியுமா அப்படின்னு கேட்கலான் இருந்தேன், ஆனால் அது கண்டிப்பாக இப்போ நடக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் மனசுக்குள்ளே. திடீர்னு ஓ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. அந்த ஸ்கூட்டியை பார்க்குறா. இது இன்னும் இங்கே தான் இருக்கா அப்படின்னு பார்க்குறா. ஏன்னா அந்த ஸ்கூட்டி வந்து இவன் இந்த சிட்டியை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஜூலியர் கிட்ட கொடுத்த ஸ்கூட்டி. சரின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே போகிறான். அவன் மனசில் இதெல்லாம் நினைக்கிறா. என்னால் நம்பவே முடியல, நான் இவ்வளோ சாதாரணமாக அமைதியாக அங்கேருந்து வந்துட்டேன் அப்படின்னு. டேமிட், நான் இது கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு வந்து நினச்சி வருத்தப்பட தான் போகிறேன் அப்படின்னு இந்த மனசுலாம் இதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறா. வண்டியில் வேகமாக வேற போயிட்டுருக்கான். சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவன் மனசில் என்ன நினைக்கிறான்னா வந்து, நான் வந்து எப்படி இங்கேருந்து ரியாக்ட் பண்ணாமல் அப்படி வந்துட்டேன், கண்டிப்பாக நான் அவனை அடிச்சிருக்கணும், இல்லைன்னா ஏதாவது கத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். நான் வந்து இந்த டே வருங்காக வந்து நான் நினச்சி பார்த்துட்டே இல்லையே, இந்த டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எப்படி இருந்தாலும் சரி, அவனை விட்டு எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிகிட்டே இதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கா நம்ம ஹீரோயின். ஏன்னா பாப்பி அப்படியே வண்டியில் போயிட்டே இருக்காங்க. பாப்பி அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்களால அழுகையே கட்டுப்படுத்தவே முடியல. அவங்க மனசில் நினைக்கிறாங்க, ஏன் இதெல்லாம் என்னால் இருக்கலாம், என்னால் இருக்கக்கூடாது, அவள் தனியாக இருந்தானா கூட என்னால் இப்படிலாம் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸில் தான் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தோம். நான் அந்த டவுனை விட்டு பிக் சிட்டிக்கு நான் தான் வந்து ஒர்க் பண்ண போனேன். இதெல்லாம் ஏன் என்னோடய ஃபால்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. என்னன்னா பரவாயில்ல, இன்றைக்கி நான் எப்படியாவது இந்த ஃபீலிங்கை வந்து உடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப அழுகுறாங்க. நான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, இருக்கலாம் வந்து நான் சிங்கமாக இருக்கிறதுனால கூட அவன் என்னை சீட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. அழுதுட்டு திடீர்னு கல் தடிக்கி வண்டியில் போயிட்டு இருக்கும்போது கல் தடிக்கிடுச்சு. கல் தடிக்கு அப்படியே வந்து பாப்பி வந்து அப்படியே வந்து கீழே விழுந்து ஒரு இடத்துல விழுந்துடுறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆச்சு அவங்களுக்கு ரொம்ப வலிக்குது. சரி சொல்லிட்டு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே எந்திரிச்சிட்டு அப்படியே அவங்க போட்டிருக்க ஹெல்மெட் அப்படியே வந்து கீழே தூக்கி போட்டு உடைக்கிட்டு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, யூ ஸ்டூபிட் ஜெர்க் அப்படி சொல்லிட்டு கண்டபடி பேசுகிறாங்க, நீ கண்டபடி அவனை திட்டுறாங்க சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. ரொம்ப அழுதுட்டு, எனக்கு இந்த வேர்டுக்கு மட்டும் மீனிங் தெரில, அவங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நான் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டே போட்டேன், எனக்கு ஒன்றும் புரியல. சரின்னு சொல்லிட்டு ஆனால் திட்டுறாங்க, அது மட்டும் தெரியுது சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா வந்து, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நெரின் சிட்டியில் ஒரு சீன் காட்டுறாங்க. வந்து திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே வந்து காட்டுறாங்க. அங்கே வந்து ஃபோன் ரிங் அடிக்குது. ஒருத்தவங்க காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம ஹீரோ டோரா. முழிச்சு வந்து யாராவது ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா யாரா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபோன் எடுத்து இந்த பிரின்சஸ்க்கு ஒரு வேலையே இல்லை, கண்டிப்பாக ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா என்ன டைப் மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா, நான் வந்து கண்ட்ரி சைட் டவுனில் மூன் பிரைட் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கிறேன், நான் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வெளியில் இருக்கேன், நீ வந்து கண்டிப்பாக என்னை வந்து சேவ் பண்ணணும், இல்லைன்னா என்னை கண்டிப்பாக அவங்க கொன்றுவாங்க, நீ வந்து வரலைன்னா என்னை கண்டிப்பாக நான் செத்துருவேன், எவ்வளோ நாள் ஒழிஞ்சிட்ருப்பேன்னு எனக்கு தெரியாது, மேபி ஒரு மணி நேரம் இல்லைன்னா என் பேட்ரி வந்து தீர்ற வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. மெசேஜ் வந்ததுக்கப்புறம் இவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே காட்டுறாங்க. ஹீரோவை காட்டிட்டு, இவனுக்கு ஒரு வேலையே இல்லை, இந்த மாதிரி வேலையை தான் என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு ஃபோனை தூக்கி போட்டார் நம்ம ஹீரோ.
படுத்துட்டு இருக்கும்போது திரும்பி அந்த மெசேஜ் தான் அவங்களுக்கு மண்டையில் வருது நம்ம ஹீரோவுக்கு. வந்துட்டு இருக்கும்போது அப்படியே அவரை காட்டுறாங்க. திடீர்னு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு அப்படின்னு கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு, ஃபார் சேக் அப்படின்னு. திட்டினதுக்கப்புறம் வந்து திரும்பி திட்டிட்டு அவர் தலையை போட்டு அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கிறாரு. பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோவை காட்டினதுக்கப்புறம் வந்து சிகரெட்டை வாயில் வச்சுட்டு அப்படியே பிடிக்கிறாரு. பிடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு வேலைக்காக நான் முழு நாளையும் வேஸ்ட் பண்ணோமா, இது ரொம்ப டூ மச்சாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையை கட்டிட்டு ஹீரோ வந்து அப்படியே கிளம்பி ஷர்ட்டை மாற்றிட்டு போயிட்டு அப்படியே டோர் திறந்து கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கப்புறம் இங்கே வந்து பாப்பியோட சீனாக காட்டுறாங்க. கடவுளே, இவ்வளோ நேரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்கேன்னா நான் கண்டிப்பாக ஆஃபீஸ் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. வந்து என் கால் வந்து ரத்தம் வருது, நான் பார்க்கவே இல்லையே, என்னோடய ஃபேவரட் ஜீன்ஸ் பேண்ட்டும் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அழுதுக்கப்புறம் வந்து ஐயோ என் டிஷர்ட்டும் இப்படியே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்குறாங்க. டிஷர்ட்டும் கிழிஞ்சிருது. சரின்னு சொல்லிட்டு எல்லா நோட்டும் எல்லாமே சதறி கிடந்தது. இந்த நோட்டெல்லாம் எடுக்கிறதுக்குள்ளே நாளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பாப்பி. அதுக்கப்புறம் வந்து ஒன்றா எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. நான் வந்து இப்போ ஷர்ட்டை வந்து சரி பண்ணியே ஆகணும், கண்டிப்பாக இந்த வந்து லாஸ்ட் ட்ரெயினை பிடிச்சே ஆகணும், நிறைய ட்ரெயினை வந்து பிடிச்சே ஆகணும், இல்லைன்னா வந்து நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பி வந்து சொல்கிறாங்க. திடீர்னு வந்து ஒரு புதர்லேருந்து ஒரு ஷூ எடுக்கிறாங்க. ஷூ எடுத்தோடனே பேப்பரோட ஷூ எடுக்கிறாங்க. அதில் வந்து ஃபுல்லாக ரத்தமாக வருது. அப்படி சொல்லிட்டு நினச்சும் போது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ஒரு கார் வர மாதிரி சீன் காட்டுறாங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா கார் வருது. கார்லேருந்து மூன்பிரைட் ஸ்டேஷனில் வந்து கார் நிற்கிது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டோரா வந்து இறங்குனதுக்கப்புறம் திரும்பி ஒரு சிகரெட் எடுத்து வாயில் வைக்கிறாங்க. எங்கே அந்த பாரதேசி அந்த ஃபோனை கண்டே பிடிக்க முடியல, கேன் கெட் த்ரூ திஸ் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. திடீர்னு வந்து டோரா பார்க்குறாங்க. டோரா பார்த்தோன்னே யாராது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அந்த புதர்கிட்ட பார்க்குறாங்க. இந்த இந்த இதில் வந்து பொண்ணுமா சேர்ந்துருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. பின்னாடி இருக்க கன்னை வந்து அப்படியே எடுக்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஏற்கனவே அங்கே வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு, அவரோட ஃப்ரெண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி யாரோ பர மாதிரி இருக்குது. பார்த்தா நம்ம பாப்பி பார்த்தா 2 பேரும் அப்போ தான் மீட் பண்ணுறாங்க. நம்ம டோராவும் பாப்பியும் அப்போ தான் மீட் பண்ணுறாங்க. அதோட நம்ம ஃபஸ்ட் எபிசோட் முடியுது. ஓகே, அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சது. ஓகே, இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய மிஸ்டேக்லாம் பண்ணிப்போம். குரூப் 7 லெவலில் எகிரிச்சு. ஓகே, இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோலேருந்து நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களுக்கு எபிசோடு மாதிரி போடணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதோட மோட்டிவேஷன் இருக்கும். எடிட்டிங்கில் வேறு லெவலில் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, டாடா பாய், சீ யூ சூன். நாளைக்கு பார்க்கலாம். பை.